பாருங்க ஒரு மணல் இருக்குது. இந்த மணல் எப்போ வந்துச்சு அப்படின்லாம் தெரியாது. ஆனால் எப்பயாவது மழை பெய்யும்போது அப்படியே ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து அழகா ஒரு மணல் படுக்கையாக இருக்குது. இந்த மணல் படுக்கையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் சின்ன வயசில் செஞ்ச சில ஞாபகம் இல்லை, பல ஞாபகங்கள் நினைவு வரலாம். அதில் எனக்கு நினைவு வந்தது என்ன அப்படின்னாக்கா, இதில் ஏதாவது எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தது. ஏன்னா நம்ம 90s 80s 70s காலங்களில் படித்ததே மணலில் தான். மணலில் தான் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னாக்க, அரிச்சுவடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மணலில் ஆ போட்டு மணல், நெல், அரிசி இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம படிப்போம். இதைத்தான் அரிச்சுவடி அப்படின்னு சொல்லியே பழைய காலங்களில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மணலில் பார்க்கும்போது எதையாவது ஒன்று எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த மணல் பார்த்திங்க அப்படின்னாக்க ஆற்றுப்படுக்கையில் இருக்க மணல்லாம் கிடையாது, செம்மண் தான். செம்மண்ணை வந்து மழை பெஞ்ச காரணத்தினால அப்படியே அழகாக சலிக்கப்பட்ட ஒரு மணல் போல் சேர்ந்துருக்குது. இதில் ஒரு வித்தியாசமான ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை யாரும் வந்து மனிதர் கைப்பட்டு ஒரு மேனுவலாக இந்த ஒர்க்கை பண்ண கிடையாது. இயற்கையே சலித்து கொடுத்த ஒரு மணல் அப்படிங்கிறது எவ்வளோ அழகானது. இயற்கை தான் நமக்கு எல்லாம் செய்யுது. இயற்கையே சலித்து கொடுத்த ஒரு மணல் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அழகான ஒரு செயல். இதை பாருங்கள், இதில் நம்ம பேர் எழுதி பார்க்கலாம். பாருங்கள், தானு போட்டது எவ்வளோ பெருசாக இருக்குது. அழைச்சிட்டு சின்னதாக எழுதுவோம். பாருங்க எவ்வளோ அழகா தா மீ இல் அப்படின்ட்டு அழகாக இருக்குது. இதை நம்ம பார்த்தோம்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியான இயற்கையோடு நமக்கு இருந்த பழக்கங்கள், நெருக்கங்கள், அறிமுகங்கள் இதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுங்கிறது எதிர்காலத்தில் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். ஏன்னா எதிர்காலத்தில் இயற்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ட்டாக மாறிட்டு போகுது. இதில் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பார்வையில் பார்த்தாலும் கூட, அது வளர்ச்சிக்கான அடிப்படை ஒரு வளர்ச்சிக்கான அடிப்படை பணிகளாக தான் செயல்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட, இயற்கையை விட்டு மனிதன் விலகி வருகிறான்.